இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறது. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சந்தோஷத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தரிசனம் தேவன் தம்முடைய திட்டங்களை மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிற தேவன். வாக்கு தத்தங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். தரிசனங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். சொப்பனங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைத்து வெளிப்படுத்துகிறார். வசனங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக, பற்பல விதங்களில் தேவன் தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிற தேவன். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆண்டவருக்கு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு ஒவ்வொரு வேலை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்தந்த வேலைகளிலே அதை நேர்த்தியாய் செய்கிறவர் தான் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அந்த காலம் நிறைவேறும் போது அது நிச்சயமாய் விளங்கும். அது பொய் சொல்லாது. தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒருவேளை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் நமக்கு தாமதித்தாலும் நாம் கொஞ்சம் ஆண்டவரே சொன்னீரே, ஆண்டவரே வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி அதை வாஞ்சித்து அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்குக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்தார் பாருங்க. விசுவாசத்தோடு. சரீரம் செத்துக்கொண்டே போகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்துக்கொண்டே போகிறது. அதை எண்ணாமல் அவன் வாக்கு தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று படிக்கிறோம். அவ்விதமான நாமும் கூட பாருங்க, ஸ்தோத்திரம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாய் இந்த நாட்களில் ஆண்டவருடைய செயலுக்காக நாம் வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகி எசேக்கியேல் சொல்லுகிறார், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். தேவனுடைய ஆவியானவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். மனுபுத்திரனே, இவைகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல் சொல்கிறார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். பாருங்க, பயங்கரமான எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. ஒருவேளை அந்த இடத்துல முற்காலத்திலே ஒரு யுத்தம் நடந்திருக்கலாம். அநேகர் அதில் பட்டு போயிருக்கலாம். அவர்களுடைய எலும்புகளாக இருக்கலாம். சிதறி இருக்கிறது உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகள். அப்போது ஆண்டவர் சொன்னார், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி நீ அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்று. எசேக்கியேல் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அந்த உலர்ந்த எலும்புகள் நடுவிலே அவன் சொன்னான். அந்த எலும்புகளில் பாருங்க, ஒரு அசை உண்டாயிற்று, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு அசை உண்டாயிற்று. உடனடியாக அந்த எலும்புகள் அசைந்து அசைந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. அதற்கு பின்பு எசேக்கியேல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க ஒரு பாருங்க, அவைகளில் மாம்சம் உருவானது, நரம்புகள் உருவானது. அதை தோலினால் ஆண்டவர் மூடுகிறார். இப்போது ஒரு பெரிய சேனை, உயிரற்ற சேனை, முழு சரீரத்தோடு படுத்து கிடக்கிற பள்ளத்தாக்கு முழுவதும் படுத்திருக்கிறார். அப்போது கர்த்தர் சொன்னார், நீ காற்று திசை 4 நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது ஆவி இவைகளுக்குள் பிரவேசிக்கும் என்று. அவ்விதமாய் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஆவி பிரவேசித்து அவைகள் மகா பெரிய ஒரு சேனையாய் எழுந்து நின்றது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் பலனற்றது, ஒன்றுக்கும் உதவாது, பிரயோஜனமற்றது என்று நாம் எண்ணுகிற இடங்கள்ல கர்த்தருடைய ஆவி பிரவேசிக்கும் போது அது நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக மகா பெரிய ஒரு சேனையாய் எழுந்து நிற்கும் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிப்போம். கர்த்தரை நோக்கி இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் இது உதவாது என்று தள்ளிவிடாமல் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்து பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆபகுக்கு சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். வருஷங்கள் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிக்கிற தேவன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே நாம் வாசித்தது போல குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று நாம் படிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு ஆவிக்குரிய ஓட்டத்தில் முன் செல்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அதிசயமான ஆச்சரியமான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக பெரிய தரிசனங்களை வைத்திருக்கிறீரப்பா. அவைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இலக்கத்தை நிறைவேற்றும். அது காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.